நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மரம் தோல் உரிக்கக்கூடிய இயந்திரம்ங்க. இந்த இயந்திரத்தோட முழு விவரங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. எந்த அளவுக்கு ஹெச்பி வேணும் டிராக்டரு, எப்படி இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி மரங்கள் தோல் உரிக்க முடியும், அது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். லுக் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் டெய்லர் மாதிரியே ஒரு மடங்கு நீளம் அதிகம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 45 ஹெச்பி வண்டி இருந்தாவே போதுமானது. பிடிஓ ஆப்ரேட்டர் தான். நம்ம நார்மலாக டெய்லர் மாட்டுற மாதிரி டோபெட்டில் மாட்டி பிடிஓ ஷாஃப்ட்டில் மாட்டியிருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு நர்லிங் டைப் ஜாயிண்ட்டு டெய்லர் பெட் மாட்டிங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த பிடிஓ ஷாஃப்ட் ஜாயிண்ட் மாட்டி இதில் கியர் பாக்ஸ் கொடுத்துங்க. உங்களுக்கு இந்த பிடிஓ ஸ்பீடு சிங்கிள் பிடிஓ ஸ்பீடு டபுளாக கன்வெர்ட் ஆகி 2 ரோலர் வச்சுருக்காங்க. லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று இருக்குது. இந்த 2 ரோலரும் சுற்றுற மாதிரி இந்த பிளேடு மாதிரி வச்சுருக்கூடிய இந்த 2 ட்ரம்மும் சுற்றுறக்காகத்தாங்க உங்களுக்கு பிடிஓ கொடுத்துருக்காங்க. அந்த தோல் எல்லாமே பார்த்திங்கன்னா அடியில் விழுந்துடும். ஸோ மேலே இதில் பார்த்திங்கன்னா மரத்தை போட்டிங்கன்னா அப்படியே தோலை உரிச்சுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதே வெளியே தள்ளிடும். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா தோலை உரிச்சிருக்குது. இது பார்த்திங்கன்னா சவுக்கு மரங்க. இது மாதிரி நீங்கள் தைல மரம் இது மாதிரி எல்லா விதமான மரமே நீங்கள் தோல் உரிச்சிக்கலாம். மலை வேப்ப மரம் எல்லா விதமான மரத்தையும் நீங்கள் இதில் போட்டு தோல் உரிச்சிக்கலாம். இப்போ வாங்க அதோடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம், எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி. இப்போ பார்த்திங்கன்னா மரத்தை பூரா உள்ளே போட்டாங்க. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா உரித்து வெளியே தள்ளுது. ஸோ 1-2 பார்த்திங்கன்னா ஓவர்லோட் ஆகிறங்காட்டி உங்களுக்கு அப்படியே வெளியே தள்ளிடுது. மரத்தை கீழே போய் முழுசாக உரிக்கிறது இல்லாமல் வெளியே தள்ளிடுது. ஸோ அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வராதுங்க. அது ஆட்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கே பார்த்திங்கன்னாங்க ஆள் இல்லாமல் மிஷின்லேயே லோட் பண்ணுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இட்டாச்சி ஜேசிபி டிராக்டர்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் டூ டைப்பில் அட்டாச் பண்ணி அதில் 2 கை மாதிரி செட் பண்ணிங்க அதை எடுத்து உள்ளே லோடு பண்ணுற மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் வீடியோ கூடிய விரைவில் பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா ஹைடெக் இண்டஸ்ட்ரீஸ் குன்னத்தூரில் அவங்க போட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா உள்ள ஆளுங்க எடுத்து போடுறாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 ரோலருமே பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் சுற்றுதுங்க. சுற்றுற போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தோலை கட் பண்ணி தோலை மட்டும் எடுத்துருது. அதாவது சதையை வெட்டாமல் மரத்தை காயப்படுத்தாங்க. அந்த தோலை மட்டும் உரிச்சு எடுத்துருக்குங்க. உரிச்சு அப்படியே பார்த்திங்கன்னா அதுவே வெளியே தள்ளிடுது. ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அவங்க லோட் பண்ணி இது மாதிரி அவங்க கட் பண்ணிடுறாங்க தோலை. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா கட் பண்ணி போட்டுருக்குற மரத்தை இது மாதிரி ஆளுங்க லோடு பண்ணாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிடிஓ ஷாஃப்ட் ரன் ஆகிற போதுங்க அந்த தோலை நீட்டாக உரித்து வெளியே தள்ளிடுது. இதே மோட்டர் செட் பண்ணியும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு கரண்ட்டு தேவைப்படும். இந்த மாதிரி காட்டுக்குள்ளெல்லாம் தூரமான காட்டுக்குள்ளே இருக்கிற போது அது செட் ஆகாது. ஒயர் கொண்டு அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ இது மாதிரி டிராக்டர் பிடிஓ அட்டாச்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட் ரன்னிங் வைஸ் ஆகட்டும், இந்த பிடிஓ ஆப்ரேட்டிங்க்கு இந்த 45 ஹெச்பி போதுமானதுன்னு சொல்கிறாங்க. அட்டாச் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா சுராஜ் 744 எஃப்இங்க ஒரு 47 ஹெச்பி வண்டி. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஓக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கும். அது போக ரோட் ரன்னிங்க்கும் சூப்பராக இருக்குங்க. இந்த வண்டி போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிங்க நல்லாவே ஆப்ரேட் ஆகுது வண்டி. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் மரத்தையும் லோடு பண்ண சொல்லிங்க அதை ஃபுல்லாக ஆஃப் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து ரன் பண்ணாங்க. ஸோ அப்படி ரன் பண்ணுற போதுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான வண்டி லோடு வாங்காமல் நல்லா ஆப்ரேட் ஆகுதுங்க. ஒரு 15 RPM அந்த ரேஞ்சில் செட் பண்ணுறாங்க. 15 RPM 16 RPM ரேஞ்சில் செட் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கு 2 ட்ரம்முமே ஹெவி, லென்த்து ஜாஸ்தி, ஒரு லோடு இருக்கிறதுனால இந்த RPMல செட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுற வகையில் நல்ல மைலேஜ் கிடைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னாங்க நம்ம மரம் வெட்டக்கூடிய கான்ட்ராக்டர் அவங்களதே இந்த வண்டி. ஸோ அவங்களே ஆள் விட்டுங்க அறுத்து இந்த மாதிரி தோலை உரித்து அவங்களே லோடு பண்ணி எடுத்துக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னாங்க உங்களுக்கு ஒரு 14-15 RPM ரேஞ்சில் செட் பண்ணுறாங்க. ஒரு RPM 1.5 RPM வரைக்கும் ட்ராப் இருக்குங்க. ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராபேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. போக போக அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகுதுங்க. ஒரு RPM 1.5 RPM ரேஞ்சில் ட்ராபேஜ் இருக்குது. ஸோ சேஃப்டியாக தாங்க இருக்குது. ஆளுங்க உங்களுக்கு மிஷினுக்குள்ளே அப்படியே தள்ளி விட்டுற மாதிரி இருந்தால் சொல்லலாம். இது உள்ளே தூக்கி போடுறது தான். ஸோ அதனால் ஒரு சேஃப்டியான மிஷின் தான்.
எம்ப்ளாயீஸ்க்கு எந்த விதமான டேமேஜும் க்ரியேட் பண்ணாது. இதுக்கு ஆட்கள் பார்த்திங்கன்னாங்க ஒரு அதிகபட்சம் ஒரு 4 பேர் இருந்தால் போதுங்க. அதாவது ஆப்ரேட் பண்ணுறக்கு ஒருத்தர், அது போக லோட் பண்ணுறக்கு இந்த சைடு 2 பேர் அந்த சைடு 2 பேர் இருந்தால் போதும். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டர் பேஸில் ஓட்டுறதுனால அவங்க பார்த்திங்கன்னா மரம் கட் பண்ணுறக்கு, லோட் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.